இன்னைக்கு ஃப்ரைடே பங்குனி உத்திரம் எனக்கு எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? காலையிலேயே கொஞ்சமாக கேசரி செஞ்சு சாமிக்கு வச்சு படைச்சு கும்பிட்டுட்டு கிளம்பி கோயிலுக்கு போயாச்சுங்க. ஆஸ் யூஷுவல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் போனோம். கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பினோங்க. ஏன்னா அன்னதானமும் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி போகலான்ட்டு தான் டேங்க் ரோட்டில் இருக்க தண்டாயுதபாணி முருகர் டெம்பிளுக்கு தாங்க போனோம். போன கையோட அர்ச்சனை சீட்டெல்லாம் வாங்கி ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டோம். சாமி அலங்காரமும் பயங்கர சூப்பராக இருந்ததுங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் நின்று தரிசனம் பண்ணுற சான்ஸும் கிடச்சிது. ஸோ ரொம்பவே திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு அங்கேயே ஒரு 5-10 மினிட்ஸ் உட்காந்தோங்க. சரி அன்னதானம்க்கு போகலான்னு சொல்லிட்டு போய் க்யூவை பார்த்தா அது நிற்குதுங்க. நாங்கள் கோயிலுக்குள்ளே என்ட்ரானதுலேருந்து அந்த அன்னதானம் க்யூவில் வந்து மூமெண்ட்டே இல்லாமல் ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. பட் லேட்டர் தான் தெரிஞ்சது, லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் பொறுமையாக தான் எல்லாம் முடிச்சுட்டு வந்து அன்னதானம் க்யூவில் நின்னோம். லிட்ரலி 30 மினிட்ஸ் ஆகுது நின்றுப்போங்க. அதுக்கப்புறம் ஃபைனலி போய் பார்த்தா சாப்பாடு வேறு லெவலில் இருந்தது. நம்ம என்னதான் நிறைய சமைச்சு வீட்டில் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி கோயிலில் போய் சாப்பிட்றது அது ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி கோயில் சாப்பாடு சாப்பிட உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்.